வச்சுக்கணும், பண்ணை வீடுகள் வச்சுக்கணும், இப்படி எல்லாம் இலக்கு வச்சிருப்பாங்களா இல்லையா? பணக்காரங்களுக்கு முதல் இலக்கு அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசை வச்சு நீ மறுமையை தேடிக்க. இந்த உலகத்துல நீ என்ன ஆட்டம் போட்டாலும் இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத மறந்துடாத. திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற நசீப் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், கஃன் துணி தான். கஃன் துணிலையும் பட்டு துணி கிடைக்காது. இதை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு மறுமையை தேடிக்கும். அது காசா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், எது அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை வச்சு மறுமையை தேடிக்க. இந்த உலகத்தில் இருந்து உனக்கு கிடைக்கிற பங்கை மறந்து விடாது. அல்லாஹ் உனக்கு செஞ்ச உபகாரத்தை நீ அடுத்தவங்களுக்கும் செய். இது அல்லாஹ் செஞ்சது தானே. அல்லாஹ் உனக்கு கொடுத்த உபகாரத்தை நீ அடுத்தவங்களுக்கும் செய். இது என்னது? அடுத்து சொல்றாங்க, பூமியில் குழப்பத்தை உருவாக்க நினைக்காது. காசு பணம் வரும்போது பலருக்கும் இந்த திமிர் வரும். என்ன திமிர்னா, சும்மா இருக்க முடியாது அவனால. எதையாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறது, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவை உருவாக்குறது, அதன் மூலம் லாபம் எடுத்துக்கிறது, அதன் மூலம் ஏழைகளுடைய சொத்துக்களை பிடிக்கிறது, ஏழைகளை அடக்கி வைக்க நினைக்கிறது, இப்படி செய்வாங்க. காசு பணம் வரும்போது ஒரு திமிர்ல செய்வாங்க. அதையும் சொல்றாங்க, பூமியிலே நீ குழப்பம் செய்ய நினைக்காது. காசு இருக்கிறதுனால அவன் யாரோட போட்டி போடுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போடுறான். அவரோட தன்னை பெரியவனா நினைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அவனுடைய பவனியோட வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அவங்க இருந்த சபைக்கு பக்கத்துல வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், மூசாவே, உன்னை விட நான் சிறந்தவன். உனக்கு அல்லாஹ் நபித்துவத்தை தந்திருக்கலாம், ஆனால் அதை விட நான் சிறந்தவன். என்னுடைய கஜானாக்களை பார், எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைச்சதை விட சிறப்பானது என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அவனிடத்திலே, அவன் பணக்காரன், அவங்கிட்ட ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க. ஜக்காத்து தர முடியாதுன்றான். ஏன் நான் ஜக்காத்து கொடுக்கணும்? செல்வம் வரும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு தாராள மனசு வர்றது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு நசீப். காரூனுக்கு அவ்வளவு சொத்து இருந்துச்சு. இந்த சொத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? 4 லட்சம் கஜானாக்கள் வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு ஆளு? என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜக்காத்து கேட்டாங்க, ஜக்காத்து கொடுங்க, உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து கொடுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட எப்படி சொல்லியிருக்கலாம்? அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசுல இருந்து நீ ஜக்காத்து கொடுப்பா என்று சொல்லி இருக்கலாம். அப்போது அவன் சொன்னான், அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. காரூன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது என்கிட்ட இருக்கிற அறிவால் எனக்கு கிடைத்தது என்று சொன்னான். அல்லாஹ் கொடுத்தது நான் சொல்றேன், நான் என் அறிவால திரட்டினது இந்த காசு என்று சொல்லி அவன் ஜக்காத்து தர மறுத்தான். அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹலக மின் கப்லிஹி மினல் குரூரி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்மா. அவன் என்ன யோசிக்கல, இவனை விட பலசாலிகள், இவனை விட பெரும் பணக்காரர்கள் இதற்கு முன்னால் அழிந்து போயிருக்கிறார்கள் என்று அவன் யோசிக்கல. அவன் என்ன நினைச்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரியாதையை கெடுக்கணும்னு நினைச்சான். பெண்ணை காசு கொடுத்து ஏற்பாடு செய்து, நீ போய் பொது இடத்துல மூசா உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிடு என்று ஒரு பொருளியை இட்டு கட்டி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்தான். அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில வந்து இவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அங்க இருந்தவங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவங்களுடைய எச்சரிக்கையை கண்டு பயந்து போன அந்த பெண், இல்ல இவர் ஒன்னும் எனக்கு எந்த தீங்கும் செய்யல, காரூன் தான் இப்படி சொல்ல சொன்னான், காசு கொடுத்து நீ போய் மூசாவின் மீது இப்படி அவதூறு சொல்லு, காரூன் தான் சொல்லி அனுப்புனா அப்படின்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை எல்லை கிடந்தது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல ஓரமா ஒரு இடத்துக்கு போய் முசல்லாவை விரிச்சு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இனி இவனை விடாதே, பிடித்துக்கொள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா, நான் ஏற்கனவே பிடிச்சிட்டேன். அஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி, அல்லாஹ் அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்கு உள்ளே நாம் புதைத்தோம், பூமியை வச்சு நாம உள்ள புதைச்சோம். அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவரும் இருக்கவில்லை அல்லாஹ்வை தவிர. இந்த நிலையில அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவரும் இருக்கல. அவன் உதவி பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அவன் இருக்கல. இந்த காரூனுடைய வரலாறு பல வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. அல்லாஹ் நமக்குண்டான வசதியை தரும் போது நாம என்ன செய்யணும்? அடுத்தவங்களை தாழ்வா நினைக்க கூடாது. 2வது, நமக்கு கொடுத்தது அல்லாஹ்வுக்காக நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். 3வது, நமக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்தவங்களை அநியாயம் பண்ணக்கூடாது.
இப்படி செய்கிற போது அல்லாஹ் நமக்கு சோதனையை தந்து விடுவான் என்பது காரூனுடைய வரலாறு. உலகமே பார்த்து வியக்கிற வகையில மிகப்பெரிய பணக்காரனா இருந்தவன் நிமிஷ நேரத்துல காணா போயிட்டான். திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, பூமி அவனை உள்வாங்கியது கியாமத் நாள் வரைக்கும் அவன் கீழே போய்கிட்டே இருக்கான். ஒரு நபியோடு போட்டி போட்டவன் கீழே போய்கிட்டே இருக்கிறான். அவன் போற ஆழம் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு கியாமத் நாள் வந்துடும். திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவன் என்னைக்கு கீழே போய் ஒரு இடத்துல நிக்கிறானோ அன்னைக்கு கியாமத் நாள் வந்துடும். அது கியாமத் நாள் வரைக்கும் அவன் கீழே பூமிக்கு கீழே புதைந்து கொண்டே இருப்பான் என்று திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது வாழ்க்கைக்கான பாடம். அது அல்லாஹ் தஆலா செல்வத்தை தருகிற போது, அது போல மற்ற வசதி வாய்ப்புகளை தருகிற போது நாம எப்படி நடந்துக்கணுங்கிறதும், நாம யாரு கூட போட்டி போடக்கூடாது, யாரு கூட போட்டி போடலாங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்முடைய தகுதியை மீறி தேவையற்ற இடங்களில் போட்டி போடுகிற இயல்பை நாம் வளர்த்துக் கொண்டோம் என்றாலும் அது அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே சோதனை